நம்ம ஹீரோ மாமரத்துல இருந்து ஆணிய புடுங்கினதுல இருந்து அவன் ஆளே ரொம்ப வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறான். விடிஞ்சும் விடியாதும் இப்ப சாப்பாடு போட்டு சாப்பிட்டு இருக்கும்பொழுது அவனோட ஃப்ரெண்டு ஓடி வந்து நம்ம ஃபார்ம்ல கிலோ கணக்குல நிறைய மீன் கிடைக்குதுண்ணா வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இதனால ஹீரோவும் அவங்க அம்மாவும் ஃபார்முக்கு போய் பார்த்தா கிலோ கணக்குல ட்ரேவா எல்லாரும் மீனை அள்ளிட்டு போறாங்க. மீனை வாங்கிட்டு போன வியாபாரி இப்ப அவங்க அம்மா கையில காசு கொடுத்துட்டு போறாங்க. இதை பாக்குற அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டான், இனிமேலாச்சும் நல்லதா நடக்கும்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்படியே ஹீரோவோட ஆப்போனன்ட் குளத்துல பார்த்தா ஒரு மீனை கூட காணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான். ஒரே நைட்ல எப்படி அவ்வளவு மீன் காணாம போயிருக்கும், யாரா திருடுனதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கான். அந்த ஊர்ல ஒரு பெரிய ஒரு ஆடு வந்துட்டு இருப்பாரு. ஒரே ஒரு ஆடு மட்டும் காணும்னு சொல்லிட்டு தேடிட்டு போகும்போது அந்த ஆடு கத்துற சத்தத்தை கேட்டு இவரும் அங்க போறதுக்குள்ள ஏதோ ஒரு உருவம் பயங்கர வேகத்துல வந்து அந்த ஆடை தூக்கிட்டு போயிடுது. விடிஞ்சதும் நம்ம ஹீரோ ஆட்டுக்கறிக்கு மசாலா தடவிட்டு இருப்பான். இப்ப அவனோட அம்மாவும் ஏதுரா கறி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்பதான் ஃப்ரெண்டு வந்து கொடுத்துட்டு போனாமா அப்படின்றான். அவங்க அம்மாவும் நான் குழுவில் வாங்கின கடனை கொடுத்துட்டு வர போறேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது இவங்க கிட்ட இருக்க காசு எடுத்து இவங்க கிட்ட கொடுத்து நீ வாங்கின கடனை மொத்தமா அடைச்சிலுமே கடன் வாங்காதன்ற சொல்றான். இவங்க அம்மாவும் சிரிச்சுக்கிட்டு அந்த காசை வாங்கிட்டு போய் அந்த குழு கடனையும் அடைச்சிடுறாங்க. பார்த்தா கொடுக்க வேண்டிய காசை விட ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க போல. இப்ப ஹீரோ லவ் பண்ற பொண்ணும் சரி நான் போய் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட வீட்டுக்கு போறா. இப்ப ஹீரோ ஏதோ மாறியா இருக்கிறத பார்த்துட்டு ஏதாச்சும் பிரச்சனையா யாராச்சும் என்கிட்ட சொல்லணுமான்னு சொல்லிட்டு கேட்குறா. அவன் எதுவுமே பேசாம அமைதியா நின்றுட்டு இருக்கான். அதனால அந்த பொண்ணு 1000 ரூபாய் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டுறா. அந்த தாத்தா வளர்த்த 20 ஆடுல வெறும் 5 ஆடு மட்டும்தான் இருக்கும். மித்த எல்லா ஆடும் திருடு போயிருக்கும். இப்ப ஊருக்குள்ள இருக்கிற எல்லாரும் யார் தான் அந்த ஆடை திருடுறாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோவோட அம்மா கிட்ட உங்களால எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு தர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. மனுஷன் திருடுறதெல்லாம் என்னால கண்டுபிடிச்சு தர முடியாது, அதுக்கு நீங்க போலீஸ் எல்லாம் கூப்பிடணும்னு சொல்றாங்க. இப்ப அந்த ஃபிஷ் ஃபார்ம் வச்சிருக்கவனுக்கு நம்ம ஹீரோவோட பண்ணையில நிறைய மீன் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா இவன் தான் திருடி இருப்பான்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ மேல இவன் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். ஹீரோவோட அம்மா ஒரு லேடிக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி இப்ப பேய் ஓட்டிட்டு இருக்கும் பொழுது அங்க நம்ம ஹீரோ கிராஸ் பண்ணி போறதை பார்த்து எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. யார சொல்ற என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேயோட நாக்கையே கடிச்சு துப்பிடுறா. பார்ட் 3 வேணும்னா பார்ட் 3ன்னு கமெண்ட் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது. ஃபுல் வீடியோ வேணும்னா கீழே இருக்க லிங்கை தொட்டு பாருங்க. தேங்க்யூ.